குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்று சுபமுகூர்த்த நாள். இன்று சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:10 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். முடிந்தால் அருகில் உள்ள விநாயகர்களுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 4/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4/4/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை மிகுந்த ஒரு நல்ல நாள். அதே போல் உற்றார் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு வெளியூர்களிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பெற்ற பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் வியாபார விஷயமாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்வதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமையும். உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய பயணமாக இருக்கும். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைக்கு உண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி கிடைப்பதற்கு உண்டான ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியாமல் தடையாக இருந்த காரியங்கள் இன்று அது செயல் வடிவம் ஆவதற்குண்டான வாய்ப்புகள். மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா கண்டிப்பாக சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வழக்கு விஷயமாக ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக இருந்துங்க. வீண் விரயம் ஆவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் பொறுமையாக இருங்க. எதுலேயுமே பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. அனாவசியமாக அனைவருடைய விஷயங்களை தலையிட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க. பொறுமையாக இருங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதி கொடுக்காதீங்க. வண்டி வாகனம் போது பொறுமையாக போயிட்டு வாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் கனிவு கண்டிப்பாக தேவை. வாக்குறுதிகள் அளிக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து வாக்குறுதி அளிங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிக கவனமாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி அடையும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே வரக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் சகோதரர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பெற்ற தாயின் உறவுகள் உங்களுக்கு ஆதரவு இருப்பாங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பாடு அடையும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான யோகம், சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக மனதளவில் இருந்து வந்த கஷ்டங்கள் கவலைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்காமல் தள்ளி போயிட்டு இருந்தாக்கா அந்த சுபகாரிய பேச்சுவார்த்தை இன்றைக்கி நல்லபடியாக முடியும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மிக ஒரு நல்ல தருணமாக இந்த நாள் இருக்கிறது.
கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளாக கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் ஒரு கட்டுக்குள் வரும். எதிர்கால திட்டங்களை பற்றி இன்றைக்கி யோசிப்பீங்க. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே எனக்கு இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் என்று கிடைக்கும். கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலை, உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இன்றைக்கி அமையும். உலகெங்கும் ஆளும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் இன்று நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு உண்டான ஒரு நல்ல நாள். இன்றைக்கி ஒரு நலம் நிறைந்த, வளம் நிறைந்த, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்றைக்கி தெரிகிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். நீங்கள் முயற்சி செய்து பயன் அளிக்காத, செயல்படுத்த முடியாத திட்டங்களை இன்றைக்கி நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்டகால பிரச்சனைகள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குழந்தைகள் பெற்ற தாய் தந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை தயவு செய்து கவனிச்சுக்குங்க. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தாய்வழி தந்தை வரை உறவுகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு சாமர்த்தியம் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட காலமாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத காரியங்களை இன்றைக்கி செயல்படுத்துவீங்க. அதே போல் பெற்றோரிடத்தில் அனுசரித்து போகணும். தாய் வழி சொந்தங்களிடத்தில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்துறதுனால 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு பெயர்கள், புகழ், பாராட்டுகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை நிறைந்த வளமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்களை ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி எல்லாமே அதிகம். உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தாக்க அந்த ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நீண்ட நாளாக கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருந்தாக்க அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு, மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். தன வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை தரக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பகைவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்கால திட்டங்களை கண்டிப்பாக நீங்கள் திட்டுவீங்க. உதவிகள் எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அரசு வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவி கூடிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனுசரித்து போங்க, மனம் விட்டு பேசுங்க. உடலில் ஒரு விதமான சுறுசுறுப்பு குறைவின்மை, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாமே வரும். அதனால் நீங்கள் தியானம் பண்ணுவது மிகவும் சிறப்பு. எதுலேயுமே நிதானத்துடன் பொறுமையாக இருந்தீங்கன்னா நாள் வெற்றி அடையலாம்.
கடன் சார்ந்த விஷயங்களை தயவுசெய்து பொறுமையாக இருங்க. அலுவலகத்தில் பொறுமையாக இருங்க, அனைவரிடம் அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் சமாளிப்பது கொஞ்சம் சிரமம். அதே போல் வாடிக்கையாளர்களிடம் பணிவு கனிவு கண்டிப்பாக தேவை. குலதெய்வ பிரார்த்தனை இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எதுலேயுமே 1க்கு 100 முறை யோசித்து முடிவுகள் எடுத்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உலகெங்கும் வாழ மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே, திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடத்துவீங்க. மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சமூக பணிகளில் உங்களுக்கு அதிகப்படியான பாராட்டுதல்கள், புகழ்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பாங்க, உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி நன்மை பயக்கும். ஒரு லாபம் நிறைந்த நாள். அலுவலகத்தில் அதனுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உங்கள் எதிரிகளை ஈஸியாக இனம் கொண்டு அழித்து விடுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் உள்ளம் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவு செய்து செய்யுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு மன மகிழ்ச்சி மிக்க நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா. நேரில் நாங்கள் ஜோதிடம் துல்லியமாக பார்ப்போம். அதே போல் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளவும்.